ஜனதா கட்சிக்கு இணையாக வேலு நாச்சியாரின் அரண்மனையிலே அவர் வாழ்ந்த இடத்திலே ஒரு டாஸ்மாக் பார் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சிகள் தற்போது வலைதளங்களிலே பெருசாக பேசப்பட்டு வருகின்றன. எனவே சிவகங்கை அரண்மனை வளாகத்தில் டாஸ்மாக் பார் இயங்கி வருகிறதா என சமூக தகவல் பரவி வரும் நிலையில் அதன் உண்மை தன்மை என்பதை குறித்து சத்தியம் தொலைக்காட்சி உள்ளே சென்று பார்த்தது. அப்பொழுது பல உண்மைகள் நமக்கு தெரிய வந்தன. தற்போது இந்த காட்சி நம்ம பார்க்கின்ற அந்த பார் இயங்குகின்ற இடம் ஒரு காலத்திலே ராணி வேலு நாச்சியார், வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் வாழ்ந்த அரண்மனை தான் சிவகங்கை சீமையை ஆண்டவர். தற்போது சிவகங்கை தேவஸ்தான சமஸ்தானத்திற்கு சொந்தமானதாக இருக்கிறது. காலப்போக்கிலே அரண்மனையை சுற்றியுள்ள சில பகுதிகள் தனியாருக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் சில பகுதிகள் மட்டும் தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் தொடர்ந்து இயங்கி வருகின்றன. அரண்மனை கோட்டையினுடைய வடக்கு பகுதியில் தான் இந்த சில நிலங்கள் சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்பு தனியாருக்கு விற்கப்பட்டு அதன் பின் அந்த தனியார் மணமகள் மன்றம் செயல்பட்டு வரும் இடம் முதலில் ஒருவருக்கு தனியாருக்கு விற்கிறது. பின்னர் 1953ஆம் ஆண்டு முதல் சிவகங்கை கூட்டுறவு வங்கிக்கு அப்போது 7000 ரூபாய் அந்த காலத்திலே மாற்றப்பட்டதாக தகவல்கள் சொல்கின்றன. பின்னர் அதே இடத்தில் ரேஷன் கடை மற்றும் கூட்டுறவு வங்கி அலுவலகம் செயல்பட்டு வந்தது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியிலே டாஸ்மாக் மதுபான கடை செயல்பட தொடங்கிய நிலையில் கூட்டுறவு பண்டக சாலை பயன்படுத்திய கட்டிடம் தனியார் பாருக்கு வாடகைக்கு விடப்பட்டதாக கூறப்படுகிறது. மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியிலே டாஸ்மாக் கடை இயங்கியதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் டாஸ்மாக் கடை பின்னர் மூடப்பட்டது. இதை தொடர்ந்து அதே பகுதியிலே தனியார் மணமகிழ் மன்றம் என்ற பெயரிலே மதுபான கூடம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த மதுபான கூடத்தை அகற்ற வேண்டும் என்பதுதான் தற்போது சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களை முன்னெடுத்த போதிலும் அது இன்னும் செயல்பாட்டுக்கு வருவதாக வரவில்லை. இன்னும் செயல்படுகிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்தன. தற்போது ராணி வேலு நாச்சியார் வாழ்ந்த அரண்மனையின் ஒரு பகுதி தற்போது அது அரண்மனையின் சொந்தமாக இல்லாவிட்டாலும் அந்த பகுதியில் தான், இந்த இடம்லாம் அவர் வாழ்ந்த பகுதி தான், அந்த பகுதியிலே ஒரு தனியார் மதுபான மணமகிழ் மன்றம் என்ற பெயரிலே பார் ஒன்று இயங்கி வருவது என்பது எந்த வகையிலும் ஏற்கக்கூடியது அல்ல. உடனடியாக இது மூடப்பட வேண்டும் என்பதுதான் சிவகங்கை மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதுவும் தற்போது ஆளுகின்ற தாவேக அரசின் கொள்கை தலைவர் ஒருவராக ராணி வேலு நாச்சியாரை அறிவித்திருந்தார் கட்சியினுடைய தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான விஜய். அப்படிப்பட்ட வேலு நாச்சியார் வாழ்ந்த இடத்திலே தற்போது மணமகிழ் மன்றம் என்ற பெயரிலே பாருடன் அந்த இடம் செயல்பட்டு வருவது என்பது ஏற்கக்கூடியது அல்ல. உடனடியாக அது மூடப்பட வேண்டும் என்ற வகையிலே தற்போது பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இந்த கோரிக்கை சற்று ஓங்கி தற்போது ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறார். தமிழ்நாடு எங்கும் டாஸ்மாக் எதிரான குரல் எதிரொலித்து வரும் நிலையில் தற்போது இந்த மணமகிழ் மன்றம் உடனடியாக மூடப்பட வேண்டும், இல்லை என்றால் அது ராணி வேலு நாச்சியாரின் மாண்புக்கு இகழ்வு தருகின்ற ஒரு செயலாக அமையும் என்ற வகையிலே தற்போது கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. முதலமைச்சர் விஜயும் தாவேக அரசு நிர்வாகம் என்ன செய்ய போகிறது என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது நேயர்களே.